யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கடக ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம். 2025 வருடம் தொடங்கும் போதே பல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கொண்டு வரப்போகுது. கடக ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியலன்னு சொல்லக்கூடிய விஷயம் மாதிரி தான் எல்லா வாழ்க்கையும் போய்கிட்டே இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா இந்த கிரகங்கள் உட்காந்துருக்கக்கூடிய அந்த சாராம்சம் பொறுத்து. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள்லாம் மாற தான் நல்ல விஷயங்கள் வரப்போகுது அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. இது நாள் வரைக்கும் என்ன கிரகங்கள் மாறி இருந்தாலும் எனக்கு பல மாற்றங்கள் அப்படின்றது எதுவும் வரலை, அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒரு பாதையில் நடந்து செருப்பு தேஞ்சது தான் மிச்சம், எனக்கு மாற்றம் வரலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடம் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா இந்த 2025க்கான கிரக அமைப்புகள் பற்றி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா முதல் ராசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சுயஸ்தானத்தில் செவ்வாயுடைய அமர்வு இருக்குது. கடகராசியில் செவ்வாய் நீசம் பெறும் அப்படின்னு சொல்லுவோம். நீசமாக உட்காந்துக்கூடிய அந்த செவ்வாயுடைய பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசியில் செவ்வாய் கோபம் வரும், அதை நம்ம அடக்கிப்போம். நம்ம கோபத்தை கூட பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக காமிச்சிக்க முடியாது. எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுற இடத்துல உட்காந்துருக்கீங்க. அதாவது ஏதாவது சட்டுன்னு ஒரு விஷயத்தை பண்ணிடணும்னு நினச்சா பண்ண முடியாது, தள்ளி போட்டு பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கொண்டு போகிற மாதிரியே இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் நம்ம பிளாஸ்ட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஆகக்கூடிய சூழ்நிலையில் உங்களை இந்த ராசி வச்சுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது, அதாவது சகோதர ஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானம், இந்த இடத்துக்கு உட்காந்துட்டு இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேது உட்கார்ந்த நாளில் இருந்தே பார்த்திங்கன்னா தைரியம் அப்படின்றது எந்த மாதிரி தைரியமாக இருக்குன்னா, பரவாயில்ல பார்த்துக்கலாம், ஆண்டவன் இருக்கார், எல்லாத்தையும் நல்லா நடத்தி வைப்பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான தைரியம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் போன பாதையிலேயே போயிட்டுருக்கீங்களே தவிர பெருசாக முன்னேற்றங்கள் கிடைச்சிதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவு முன்னேற்றங்கள் எதுவும் கிடைக்கல. அதை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஆவரேஜான மூமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மார்க் எடுக்கக்கூடிய நேரத்தில் நல்லபடியாக ஓய்வில்லாமல் படித்து மார்க் எடுக்கிறது, இதெல்லாம் சுய முயற்சியின் பேரில் கண்டிப்பான முறையில் நடந்தே தீரும். எந்த கிரகங்கள் எந்த மாதிரி உட்காந்துருந்தாலும் நமக்கு ஒரு உத்வேகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கிற பட்சத்தில் எதுவாக இருந்தாலும் களைச்செறிஞ்சிட்டு நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம கெயின் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு தாட்லேயே நீங்கள் இருங்க. இந்த மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது சகோதர ஸ்தானம் சொல்லுவோம். நார்மலாக சகோதர ஸ்தானத்தில் கேது இருந்தால் சகோதரனுடைய, அதாவது கூட பிறந்த அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், இல்லைனாக்கா அனந்தமிகளாக இருக்கட்டும், அவங்களுடைய ஒரு சப்போர்ட் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவோம். அந்த சப்போர்ட்டை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, ஆனாலும் அந்த சப்போர்ட் கிடைக்குது. அந்த சப்போர்ட்டால் ஏதாவது நன்மைகள் உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியான சப்போர்ட்டாக மட்டுமே இருக்குமே தவிர அதனால் நம்மளுடைய வாழ்க்கைக்கோ இல்லைன்னா நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்குதானா அப்படியெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம எப்பயுமே ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதராகவே வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி தான் கேது நம்மளை கொண்டு போகும். விரக்தி நிலையிலேயே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எதுலேயும் நம்மளை மிங்கிளாகவும் விடாது. மிங்கிள் ஆகிட்டாலும் அதுலேயே தனியான ஒரு மனுஷனாக நம்மளை தள்ளி வச்சு பார்க்கும். இந்த மாதிரி சூழ்நிலை தான் கேது கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2வது வீட்டுக்கு கேது வரப்போகுது. கிரகப்பெயர்ச்சி மாறுற சமயத்தில் 3ஆம் வீடு காலியாகும். அந்த சமயத்தில் உங்களுடைய தைரியமாக இருக்கட்டும், அதே மாதிரி சகோதர ஸ்தானம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்க பட்சத்தில் மற்ற கிரகங்களோட பார்வை, அதாவது குரு உட்காந்துருக்கு அப்படின்ற பட்சத்தில் குரு பார்வை விழும். இந்த பார்வைகள் விழுற பட்சத்தில் நன்மைகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எதிர்பார்த்த மாதிரி சப்போர்ட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கேது 2வது வீட்டுக்கு போகுதே, தனஸ்தானம் வேறு, குடும்பஸ்தானத்தில் கேது இருந்ததுன்னா அது வேறு பெரிய பிரச்சனைகள் கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா அது கேது நட்பு வீட்டுக்கு வரல, பகை வீட்டுக்கு வருது. அது ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. பகை வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரொம்ப ஈஸியாக அவங்களுடைய பலன்களை கொடுக்க முடியாது. அதனால் அவங்க கொஞ்சம் வாழை சுருட்டிட்டு தான் இருப்பாங்க. அது பாம்பு கிரகம் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்புகள் கொடுக்காது. அப்படின்றதுனால நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்துக்கலாம். அதை வச்சு நீங்கள் ரொம்ப மனசை போட்டு கலக்கம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து 5ஆம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். இந்த இடத்துல புதனுடைய அமர்வு இருக்குது. புதன் நமக்கு 5ல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் குழந்தைகளால் ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பிறப்பாக இருக்கட்டும், அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்கிறதுனால குடும்பம் ரீதியான தொழில் உங்கள் கைக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல விஷயங்கள் நீங்கள் அரசு சார்ந்த விஷயங்களில் ஏதாவது முன்னேற்றம் அடையிறதுக்கு ஏதாவது எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பான முறையில் உண்டு. அரசு வேலைக்காக நீங்கள் தயார்படுத்திக்கிறீங்க அப்படின்னும் பொழுது அந்த வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயமும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ பார்த்திங்கன்னா புத்திரஸ்தானம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய குழந்தைகள் மூலமாக பாராட்டுகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு, அவங்க மூலியமாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பரிசு பொருட்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும்
ஏற்படுத்தி கொடுக்கும். பணத்தை சேவ் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும். இது நாள் வரைக்கும் பணத்தை சேர்க்கணும், பணத்தை எப்படி ரெண்டாக்குறதுன்னெலாம் தெரியாமல் செலவு மட்டுமே பண்ணிக்கிட்டே இருந்த நபர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ நமக்கு இந்த 5ல் புதன் உட்காந்துருக்கிறது, மற்ற கிரகங்கள் நகரக்கூடிய அந்த சூழ்நிலைகள் எல்லாம் சேர்த்து சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு முன்வைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாகுது. அடுத்து 6வது வீடு. 6ஆம் வீடு நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம். சூரியனுடைய அமர்வு இருக்குது. 6ல் சூரியன் இருக்குது அப்படின்னும் பொழுது எதிரிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய எதிரிகள்லாம் நமக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. வேலை செய்கிற இடத்துல மூத்த அதிகாரிகளோட வாக்குவாதம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பேச்சில் கவனமாக இருந்துக்கோங்க. காரசாரமான விவாதங்கள் வர்ற மாதிரி சூழ்நிலை இருந்து அங்கேருந்து அழகாக விலகி போயிருங்க. கடகராசிக்காரங்களுக்கு சொல்லவே வேண்டாம், ரொம்ப உஷாராக இருப்பாங்க. ரிசர்வ் டைப்புன்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா அங்கேருந்து தன்னை எப்படி தற்காத்துக்கிறது அப்படின்ற கலை வந்து நல்லாவே தெரிஞ்ச நபர்கள், வம்பு வழக்குகளுக்கெல்லாம் போகாத நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அதில் நீங்கள் உஷாராக இருந்துக்கோங்க. நோய் ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். வயிறு உபாதைகள் வர்றது, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொப்பளங்கள், உடம்புல ஸ்கின் அலர்ஜி, இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எலும்பு தேய்மானம் இல்லைன்னா அடிப்படுதல், இந்த மாதிரி விஷயங்கள் வரலாம். உங்களை நீங்கள் நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நிதானமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். 8ஆம் வீடு. 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் சனி வந்த காலத்தில் இருந்தே பெரிய மாறுதல் நடக்கலை. அதை அடிக்கு மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 8ஆம் வீட்டில் சனி மற்றும் சுக்கிரனோட அமர்வு இருக்குது. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அஷ்டமஸ்தானத்தில் வந்து சுக்கிரன் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பான முறையில் நன்மைகள் செஞ்சே தீரும். பண ரீதியான முன்னேற்றங்களை கொடுக்கும். வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் வரத்துக்கு உண்டான அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ சுக்கிரனால் நமக்கு பல நன்மைகள் உண்டு. அதாவது வாகனங்கள் வாங்குறது, அதே வீடு வாசல் வாங்கணும்னு பிளான் பண்ணவங்க, நகநட்டு வாங்கணும்னு பிளான் பண்ணவங்க, பணத்தை வந்து அடிக்கடி கையில் புரள்றதை கண்கூடாக பார்க்க முடியும். பணப்புழக்கம் அதிகமாகிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் தான். இது 8ஆம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயுள் ஸ்தானம் கூட இல்லையா. ஆயுள் ஸ்தானத்தில் சுக்கிரன் வந்ததுன்னா உங்களுடைய உடம்புல சர்க்கரை அளவை சரி பார்த்துக்கோங்க. சுக்கிரன் காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை அப்படின்னு சொல்லலாம். இனிப்பு சார்ந்த பண்டங்கள் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது முக்கியமாக இருந்து ஆக வேண்டும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சனி வந்து இப்போ மூமெண்ட் டைமில் இருக்குது. அதாவது சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் இருக்கிறதுனால இப்போ வந்து சனியோடைய அந்த 8ஆம் இடம் அப்படின்றது பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது. அது 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய நெகட்டிவான பாயிண்ட்ஸ் எல்லாம் 8ல் உட்காந்து இது நாள் வரைக்கும் கொடுத்தது இப்போ கொடுக்காது. ஏன்னா நமக்கு மார்ச் 29 சனி பெயர்ச்சி வர்ற காரணத்தினால இப்போதைக்கு உங்களுக்கு அந்த சனியுடைய தாக்கம் பண்ணுறது மேக்ஸிமம் குறைஞ்சிருக்கும். சனி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9ஆம் வீட்டுக்கு போயிட்டார் அப்படின்னும் பொழுது 9ல் உட்காந்து நமக்கு என்னென்ன பாக்கியங்கள், நல்ல கர்மங்கள் எப்படியெல்லாம் வேலை செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக வர்றதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் உண்டு. எல்லாரும் ஒரு விஷயத்தை யோசிப்பாங்க, ஒரு பெயர்ச்சியும் எப்படி நல்ல பெயர்ச்சியாக இருக்க முடியும், சனின்னாலே அது நெகட்டிவ் தானே அப்படின்னு யோசிப்போம். அந்த மாதிரி கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல வருது அப்படின்ற ஒரு பிரச்சனை, அதுவும் நல்ல பார்வை சனி பார்க்கவே கூடாது அப்படின்லாம் மனுஷங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சிந்தனையிலேயே இருப்பாங்க. அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்தெந்த கிரகங்கள் நட்பு வீட்டுக்கு போகுதோ அதற்கேற்ற மாதிரியாக கெடு பலன்கள் கொடுக்காது அப்படின்றத நீங்கள் உணர்ந்துக்கணும். அது பகை வீட்டில் இருந்தால் மட்டும்தான் ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாத ஒரு பலன்களை கொடுக்கும். நட்பு வீட்டுக்கு போகிறதுனால நல்ல பலன்கள் அப்படின்றது லைஃப்பில் நல்லதாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 9ஆம் வீடு பாகியஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம். இந்த இடத்துல ராகுவுடைய அமர்வு இருக்குது. ராகு 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சில பாகியங்கள் நமக்கு பெருசாக கிடைக்கல அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். நிறைய விஷயங்கள் நமக்கு கைக்கு வர வேண்டியதெல்லாம் கண் முன்னாடியே இன்னொருத்தங்க கைக்கு போகுது அப்படின்ற மாதிரியான தாக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவான கிரகங்கள் பாகியஸ்தானத்தில் இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து பாருங்கள், அது நல்ல கிரக அமைப்புகள் நம்ம கட்டத்தில் இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அது நல்ல பலன்களாக கொடுக்கும். ஒருவேளை நமக்கு பலன்கள் வந்து நெகட்டிவாக கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பிறப்பு கட்டத்தில் ராகுவோட செவ்வாய் சேர்ந்திருக்கலாம், செவ்வாயோட சனி சேர்ந்துருக்கலாம். இந்த மாதிரி கிரகங்கள் சேர்ந்து ராகு பார்வை விழுது அப்படின்னா அது பெரிய நல்ல பலன்களை கொடுத்துருக்காது. கொஞ்சம் அலைக்கழிப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். தூக்கமின்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாரும் நிம்மதியாக தூங்கி எழுந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம நைட்டு லேட்டாக தூங்கும், காலையில் சீக்கிரமாக எழுந்திரிப்போம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்மளை வச்சுருக்கோம். தூக்கத்துக்கு தான் முதல்ல வந்து அது ஒரு எண்டு கார்டு போடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தூக்கத்தை தவிர்க்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட் வேலை செய்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் மாட்டியிருப்பாங்க. என்ன தான் பகலில் தூங்கினாலும் கூட அந்த இரவு தூக்கம்
தூக்கம் அப்படின்றத அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க இல்லையா. இந்த தூக்கத்தை தவிர்க்குதுன்ற விஷயம் எல்லாத்தையுமே ராகுவோட பயிற்சிக்கு அப்புறமா நல்ல விதமாக மாறத்துக்கு உண்டான சூழ்நிலை உண்டு. ராகு ரிவர்ஸில் சுற்றக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால ராகு நமக்கு 9லேருந்து 8க்கு மாறிடுது. 8ல் ராகு மறைவு ஸ்தானத்தில் வந்ததுன்னா பல நல்ல விஷயங்கள் தான் கிடைக்குமே தவிர நெகட்டிவ் பலன்கள் இல்லை. இது நாள் வரைக்கும் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருந்த இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே இனி நம்ம வாழ்க்கையில் இல்லை. இனி எல்லாமே முன்னேற்றமாக போக போகுது அப்படின்றத நீங்கள் உணர்ந்துக்கலாம். அடுத்து 11ஆம் வீடு. 11ஆம் வீடு லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா குருவுடைய அமர்வு இருக்குது. குரு லாபஸ்தானத்தில் வந்ததுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்திருக்கும். சிலருக்கு அப்போவும் பெருசாக எனக்கு எந்த விஷயமும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த பயிற்சிகள் நடக்க இந்த 2025 தொடக்கத்தில் இருந்தே பல நல்ல மாறுதல்கள் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியும். இந்த குருவுடைய பெயர்ச்சி அப்படின்றது வரும் இல்லையா, அந்த சமயத்தில் குரு 12வது இடத்துக்கு போவார். 12வது இடத்துல குரு போகிற பட்சத்தில் நமக்கு பலவிதமான மாற்றங்கள், செலவினங்கள் இருந்தாலும் கூட நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் ஒரு முற்போக்கான விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை உண்டு. வீடு மாற்றம், இடமாற்றம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் நமக்கு ரொம்ப மெத்தனமாக இருக்குது, அதில் எந்த முயற்சியுமே எடுத்தாலும் கூட பார்த்திங்கன்னா அது மேலே போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நபர்களுக்கு இந்த 2025 பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கான முயற்சிகள் கைகூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது படிப்பு ரீதியாக இருக்கட்டும், இல்லை வேலை ரீதியாக இருக்கட்டும், அங்கே போய் செட்டில் ஆகணும்னு பிளான் பண்ணாலும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், தடைகள்லாம் உடைக்கப்பட்டு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை நிலவுது. இந்த 2025 தொடர்ந்து ஒரு வழிபாடை நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கலான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கோவிலுக்கு போனீங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். அதுலேயும் பார்த்திங்கன்னா ரங்கநாதர் படுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய தடைகள் விலகிறதுக்கு உண்டான ஒரு சாராம்சம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக கிடைக்கும். பிரச்சனைகள்லேருந்து உங்களை தற்காத்து கொள்றதுக்கு உண்டான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ரங்கநாதர் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள், வாழ்க்கையில் சிறப்படைகிறதுக்கு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கடக ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.